உனக்கு எப்பொழுதும் அம்மா தானே வருவா, இப்போ என்ன ஏசப்பா வந்துருக்கு. அதுக்குள்ளே இவங்க கீழே எல்லாம் பெங்களூருக்கு ஃபோன் போட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு எங்கள் சித்தப்பா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. இயேசுக்கிட்ட நெருங்க நெருங்க உபத்திரம் எனக்கு அதிகமாக தான் ஆயிட்டேக்குத வேண்டி எனக்கு குறைஞ்ச பாடாவே இல்லை. பாஸ்டர் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கோங்க சிஸ்டர். அந்த ஞானஸ்தானன்றது ஆண்டவருடைய ஒரு பலன்னு, அது உங்களை பலப்படுத்தும். திடீர்னு என் தூங்கிட்டேன். என் கழுத்தா ஒரே அமுத்துந்து. அந்த அமுத்துந்து நான் எப்படி கது திறந்து படிக்கட்டில் இறங்கி கீழே டோர் திறந்து எப்படி நான் தெருவில் போய் வெளியே போய் நின்னேன்னு எனக்கே தெரியல. இதுதான் என் உபத்திரத்துல ஆரம்பம்னு எனக்கு தெரியல. ஹலோ வியூவர்ஸ், உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆர்பிஎம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ அப்புறமா செகண்ட் வீடியோ அப்லோட் பண்ண ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஒரு டெக்னிக்கல் எரர்னால வீடியோ டெலீட் ஆயிடுச்சு. அப்புறம் பாஸ்டமாக கொஞ்சம் பிஸியாக இருந்தனால எங்களுக்கு ஷூட் பண்ண நிறைய டைம் தேவைப்பட்டுச்சு. எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்மா. பேசலடம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, ஆண்டவர் கிருபையில நல்லா. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம்மா. சொல்லுங்க பாஸ்டர்மா, போன வீடியோல நம்ம பார்த்தோம், அந்த கிளி ஜோசியக்கார் வந்து கிளி எடுத்து போட்டுச்சு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஏசப்பாவோட பிக்சர் வந்துச்சு. அதுக்கப்புறமா உங்க குடும்பத்துல ஆல்ரெடி ஒரு டவுட் இருந்துச்சு, இவங்க ஏசப்பாவை ஏத்துக்கிட்டாங்களோன்னு சொல்லிட்டு. அந்த போராட்டத்துல நீங்க இருந்தீங்க. அந்த நேரத்துல அந்த போட்டோ பார்த்தோன்னே கண்டிப்பா உங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனை எழும்பி இருக்கும். நீங்க அதை எப்படி சந்திச்சீங்க? சொல்லுங்க பாஸ்டர்மா. அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே என் சுற்றி இருந்த மாமியார் நாத்தனாருங்க எல்லாருக்குமே இன்னும் டவுட்டை உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிட்ட உடனே உனக்கு எப்பொழுதும் அம்மா தானே வருவா, இப்போ என்ன ஏசப்பா வந்துக்குது. ஸோ உங்கள் அண்ணா கும்பிட்டுன்னு இருக்கிற சாமி நீயோ கும்பிட்றேன்னு சொல்லி அவங்க ஏஞ்சி போயிட்டாங்க. அப்புறம் அந்த கிளி ஜோசைக்கார ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனேன், அப்படி எனக்கும் ஏசு தான் ரொம்ப பிடிக்குமா, என்னுடைய பழப்புக்காக நான் இந்த பழப்பு செய்கிறேன், ஆனால் நீங்கள் இயேசுவை ஏற்றுன்னு இருக்கிறீங்க, ஏன்னா எப்பவுமே என்கிட்ட தான் நீங்கள் கேட்பீங்க. ஸோ அம்மா தான் வருவா, இந்த வாட்டி பாருங்க ஏசப்பாவே வந்திருக்கிறாரு, நிச்சயமாக சொல்கிறேன், ஏசப்பா தான் கடவுள், எனக்கே தெரியும், நீங்கள் நல்லா இருப்பீங்க சொல்லிட்டு கிளிய ஜோசை போயிட்டா. அப்படி நான் மேலே போயிட்டேன். எங்கள் மாமியார் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்ட பிறகு எனக்கு கொஞ்சம் கையெல்லாம் உதிரில் எடுத்துக்கிச்சு. நல்லா இருந்தாலும் குடும்பத்தில் அத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டு பெரியவங்கெல்லாம் இருந்து என்னடா இது வெளியாரங்கமாக ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே போயிட்டு ரொம்ப பயந்து உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இவங்க கீழே எல்லாம் பெங்களூருக்கு ஃபோன் போட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு எங்கள் சித்தப்பா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் மானம் போயிடுச்சு, இந்த மாதிரி தகாத சாமியெல்லாம் கும்பிட்டு எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அண்ணா எல்லாம் பேசி கொண்டு, ஆனாலும் அவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மா எல்லாம் சொன்னாங்க, வேண்டாம்மா குடும்பத்தில் பிரச்சனை வேண்டாம், விட்டுடு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒன்று நான் சொன்னேன், நான் இத்தனை வருஷமாக எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கே திடீர்னு இப்படியெல்லாம் நடக்கணும், நான் எத்தனையோ கோயில் போனேன், எத்தனையோ டாக்டருங்க, எத்தனையோ இது எல்லா ரிப்போர்ட்டும் என்கிட்ட இருக்குது, டாக்டர் முடியாது கைவிட்டுட்டாங்க, முடியாது அவ்வளோத்தான், உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு மேலே கடவுள்விட்ட வழின்னு சொன்ன பிறகுதான் நானும் கொஞ்சத்துலலாம் நான் விடலை. நம்ம பாரம்பரியமாக நீங்கள் காட்டின வழி தானாம்மா, நம்ம அது பிடிச்சுன்னு இருக்கிறோம், ஸோ அதை நம்ம விட முடியாது, அதையோ மீறி நமக்குள்ள ஒரு கடவுள் உள்ள வராருன்னு சொன்னா, ஸோ அது நம்மளா போய் எடுக்கிறது கிடையாது, அவரு நம்மளை தேடி வர்றாரு, இயேசு கிறிஸ்து நம்மளை தேடி வர்றாரு, எனக்குள்ள வர்றாரு. ஓகேம்மா, நீங்க அப்புறம் அவ்வளவு விசுவாசமா இருந்த அப்புறமா கூட உங்களுக்கு அந்த பயம், அந்த திகில், நீங்க நைட் டைம்ல தூக்கம் வராது, அந்த பிசாசு கிரியைகள் எல்லாம் உங்களை தொடர்ந்துச்சாமா?
இல்லை, எனக்கு அந்த பயம் போகல. எல்லாம் அப்படிதான் இருந்தது. ஆனாலும் எனக்கு ஒரு தைரியமா நான் இருந்தேன். கர்த்தர் மேல ஒரு உறுதியா இருந்தேன் நானு. இருக்க உபத்திரம் அதிகமா தான் இருந்ததே கண்டி எனக்கு குறையல. ஆனாலும் எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துடுச்சு. இயேசு நம்மள கைவிட மாட்டாரு. என்ன சுகப்படுத்துவாரு. இதுலேருந்து நான் ஒரு மதிலை தாண்டி நான் ஜெயிப்பேன்ற ஒரு தைரியத்தை எனக்கு ஏசப்பா உறுதியா எனக்கு குடுத்துட்டாரு. உங்க வீட்ல நீங்க இயேசுவ ஏத்துக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த போராட்டமும் உங்கள விட்டு போல. நீங்க எப்படிம்மா அதுல சகிச்சுட்டு இருந்தீங்க? நான் பாட்டு இருந்தேன். கீழ 2 ரொம்ப அவமானங்கள் தாங்குனேன். கீழ பேச மாட்டாங்க. கீழ இறங்கி வந்தாக்கா ரொம்ப என்ன அவாய்ட் பண்ணுவாங்க. நான் மறுபடியும் போய் எங்க மாமியார் கிட்ட அம்மா, அக்கா அப்படி பேசினாலும் அவங்க ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கோ. அப்போ எனக்குள்ள ஒண்ணு இருந்தது. நம்ம இந்த வீட்டுக்கு வந்து இவங்க தான் உறவுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே இருந்தோமே. யார் மேலேயும் நம்ம பெத்தவங்க, அம்மா அம்மா வீட்டு சார்பா நம்ம கொஞ்சம் ஒதுங்கிட்டோம். இவங்க தான் நமக்கு எல்லாமே சொல்லிட்டு, இவங்க கிட்ட காட்டுன அன்பெல்லாம் ஒரு ஒரு வேற தெய்வத்தை ஏத்துக்கிறதுனால, இவங்க காட்டுற அன்பெல்லாம் போயிடுமா? போயிடுச்சு. எல்லாருமே என்ன ஒரு விரோதி மாரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கோ. எல்லாருமே என்ன புறத்தள்ளிட்டாங்க. எல்லாருமே என்ன ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சுட்டாங்கோ. எல்லாருமே என்ன பேசக்கூடாத தகுதி இல்லாத வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தனிமையிலே மேலே எங்கள் வீட்டுக்காரரு காத்தால போனாருன்னா பிஸ்னஸ் அவங்க அண்ணா கூட நைட் தான் வருவார். ஸோ பையன் வந்து ஹாஸ்டலில் படிச்சுன்னு இருக்கிறான். அதனால் மேலே வந்து நான் தனிமையாகவே தான் இருக்கிறேன். ஸோ அந்த தனிமையில் இயேசுக்கிட்ட நெருங்க நெருங்க உபத்திரம் எனக்கு அதிகமாக தான் ஆயிட்டேக்குத வேண்டி எனக்கு குறைஞ்ச பாடாவே இல்லை. ஸோ அது ஒரு பக்கம் என் மனசு அலப்பாயுது. என்னால் முடியலையே, இருக்கோ பயம், இருக்கோ மேலேருந்து கீழே குதிச்சிடலாமா, செத்துடலாமா, இது எப்படியெல்லாம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம், எல்லாருமே வெறுக்கிறாங்களே, நம்ம உடல்நல சரியில்லாத பட்சத்தில் தானே நம்ம கடவுள் தேடி வந்தார், அதில் எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிச்சுன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருந்து. இதனால சொந்த பந்தம்லாம் நம்மளை எவ்வளோ ஒரு தகாத வார்த்தை பேசி நம்ம புறம்ப தள்ளுறாங்களே, நம்ம எப்படி இதுக்கு மேலே நம்ம தாண்ட போகிறோம், ஒன்றுமே எனக்கு புரியலை. ஒன்றுமே புரியாமல் இருக்கும்போது தான் பேசின்னு இருக்க சும்மா உட்காந்து யோசனை பண்ணின்னு இருக்கும்போதே ஸோ என்னுடைய ஒரு நிழல் வந்து என்னை எதிர்க்க நிற்கும், என்னை தட்டிட்டு போவோம். இருக்கோ இங்கே நம்ம இருக்கலாமா, எங்கன்னா ஓடி போயிடலாமா, அப்படியெல்லாம் இருக்கும்போது தான் எங்கள் பாஸ்டருக்கு நான் ஃபோன் பண்ணி நான் பேசினேன். ஃபஸ்ட்டு இப்படியெல்லாம் இருக்குது, எனக்கு இருக்க உபத்திரம் அதிகமாக இருக்குது, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கோங்க, என் சகோதரி, என் சகோதரன், நீங்களாம் சொன்ன தொட்டு நான் ஏற்றுக்கினேன். ஆனாலும் எனக்கு உபத்திரம் கொஞ்சம் கூட குறைஞ்ச பாடம் இல்லை, இருக்க ஜாஸ்தியாகுது. ஒரு பக்கம் சொந்த பந்தம் கீழே இருக்கிறவங்க, ஒரு பக்கம் ஏதோ ஒரு நிழல் என்னை அப்பப்போ வந்து எதிர்க்க நிற்கிது, என்னை பயம் கொடுத்துது, என்னால் முடியலன்னும் போது தான் பாஸ்டர் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கோங்க சிஸ்டர். அந்த ஞானஸ்தானன்றது ஆண்டவருடைய ஒரு பலனு, அது உங்களை பலப்படுத்தும், அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் விடுதலை ஆகிடலாம். நான் என்னுடைய இது என்னன்னா நான் நல்லா ஆயிடணும், அதுதான் என்னுடைய எய்மு. சரி பாஸ்டர் என்ன கொடுக்குறீங்கோ, என்ன எடுக்கணுமோ, எனக்கு ஞானஸ்தானம் பற்றி தெரியாது, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க எடுத்துடலாம் பாஸ்டர். அப்ப இருந்த கஷ்டமான சூழ்நிலையில நீங்க ஞானஸ்தானம் எடுக்க ரெடியா இருந்தீங்களாம்மா? பாஸ்டர் ஃபோன்லேயே பேசினோம். ஃபோனில் சொன்னார், அதுக்குடைய பயிற்சி ஒரு உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். ஞானஸ்தானம்னா என்ன, எப்படி அப்படின்னு உங்கள் மனசார நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நான் சொல்கிறதுனால நீங்கள் எடுக்கிறது கிடையாது, நீங்கள் ஒப்பு கொடுக்கணும் ஞானஸ்தானத்துக்கு அப்படின்னும்போது நான் சொன்னேன், சரிங்க பாஸ்டர் வாங்க. அதுக்குரிய வேதத்துலேருந்து எடுத்து எல்லாத்தையும் எனக்கு சொன்னார். நானும் ஓகே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் கணவர்கிட்ட நான் உட்காந்து பேசினேன். அவர் சொன்னார், சரி எடுத்துடலாம் அப்படின்னாரு. என் பையன்கிட்டயும் கேட்டோம், நம்ம ஞானஸ்தானம் எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லும்போது அவனும் ஓகேன்னு சொல்லிட்டான். அப்போ நாங்கள் 3 பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒரு தீர்மானித்து வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீடு ஃபுல் விக்கிரமாக இருக்குது. ஃபுல் தெருவுலேருந்து விளக்கேற்றி வச்சுப்பேன் நான். ஸோ அங்கேருந்து என்னுடைய டோரே, தெருவில் இருக்கிற ஃபஸ்ட்டு டோரே ஃபுல் விக்கிரமாக இருக்கும். அப்போது அங்கேருந்து உள்ள வரைக்கும் விக்கிரம் இருக்கும்.
அதுக்குன்னு பூஜாருன்னு வச்சுட்டு இருந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத விக்கிரகங்க. எல்லாமே வெள்ளி தட்டுலேயே வச்சுருப்பேன். எல்லாம் அரிசியிலேருந்து அன்னபூர்ணி எல்லாம் எல்லாம் சிலைங்களே வச்சுட்டு இருந்தேன். ஃபுல் சிலைங்களே தான் இருக்கும். எல்லாமே சிலைங்க இருக்கும். நிறைய ஃபோட்டோங்க, விக்கிரகங்க, கலசங்க. இப்போ இதெல்லாம் எடுக்காம, இதெல்லாம் சுத்திகரிக்காம நான் ஞானஸ்தானம் எடுக்கிறது எனக்கு மனசுக்கு வரல. திருப்பி எடுத்துட்டு எப்படியும் அப்போ பாஸ்டருக்கு இன்னொரு வாட்டி அவர் போயிட்டார், ஃபோன் போட்டார். ஆமாம் சிஸ்டர், நானே சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் நான் அப்படி சொல்லக்கூடாது, அது நீங்களாக தான் விருப்பப்பட்டு செய்யணும் அப்படி எனக்கு சொன்னார். ஆமாம் பாஸ்டர், முதல் நான் வீட்டை என்ன பண்ணிடுறேன், சுத்தகரிச்சிடலாம், அதுக்கப்புறம் போய் ஞானஸ்தானம் எடுத்துடலாம். நீங்க எந்த வருஷம் ஞானஸ்தானம் எடுத்தீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2003 மார்ச்சில் ஞானஸ்தானம் எடுத்தேன். அக்காவுடைய பாஸ்டர் தான், ஏன்னா அக்கா தானே கொண்டு போனாங்க நாங்கள். அதனால அக்கா பாஸ்டரு, நானும் எங்கள் வீட்டுக்காரு, என் மக 3 பேரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். ஒரு குளத்தாண்டை போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்துட்டோம். உங்க பையன் இதுக்கு ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்கினாண்டி. ஓகே, ஒத்துக்கினாண்டி. அம்மா நான் நல்லா ஆயிட்டாங்கன்னு அவனுக்கும் அது என்ன ஆயிடுச்சு, அவன் மனசுல விருப்பம் வந்துடுச்சு. ஆமா அம்மா இத்தனை நாள் நம்ம விடுவே இருந்தோம், இப்போ எசப்பா கிட்ட வந்து உனக்கு விடுதலை கிடைச்சிச்சு, ஓகே நீட்டான். அவன் எந்த எதிர்ப்பும் இல்லை. 3 பேரை வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். எடுத்துட்டு அன்னைக்கு நைட் என்ன பண்ணிட்டு பெங்களூருக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து அம்மா வீட்டுக்கு. அவங்க எல்லாம் எதிர்ப்பு தான், என்னன்னு தெரியல, திடீர்னு எனக்கு அங்க போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. அதனால எங்க அக்கா சொல்றாங்க, இல்லை போவாதே, வேண்டாம், அங்கெல்லாம் பயங்கரமா விக்ரம் இது, யாருமே ரட்சிக்கப்படல, என் தம்பி மட்டும் ரட்சிக்கப்பட்டா, அவனும் மேல ரகசியமா இருக்கிறா. அப்படி போயிட்டு அன்னைக்கு நைட் அங்க தங்கினேன். திடீர்னு சரியா ஒரு 1:30 மணி 2 மணி இருக்கும். ரூம் லாக்ல தான் இருக்குது, தாப்பால் போட்டு நான், என் தம்பி ஒய்ஃபு, அவங்க பொண்ணு படுத்துட்டு இருக்கிறோம். திடீர்னு என் தூங்கிட்டேன், என் கழுத்தா ஒரே அமுத்துந்து. அந்த அமுத்துந்து நான் எப்படி கது திறந்து படிக்கட்டுல இறங்கி கீழே டோர் திறந்து எப்படி நான் தெருல போய் வெளியே போய் நின்னேன்னு எனக்கே தெரியல. அப்படியே வச்சு அமுத்திடுச்சு என்ன. அமுத்தின உடனே அவ்வளவுதான், நான் முடிஞ்சிடுச்சு. எப்படி ஏதோ ஒரு கை வச்சு அமுக்குற மாதிரி அப்படியே ஸ்பாட்லயே நெஞ்சில வந்து கை அப்படியே அமுத்தி விட்டுருச்சு. ஓகே, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. உடனே எங்க வீட்டுக்கார் கீழே படுத்துட்டு இருந்தாரு, நானும் அவரு தானே போனோம். படுத்துட்டு இருந்தாரு. அவரு ஏஞ்சிட்டு என்ன ஆச்சுன்னே தெரியல, நான் மேல படுத்துட்டு இருந்தேன். ஒரே ஒரு அமுத்து தான். உண்மையா சொல்றேன், ஏசப்பா கிட்ட நான் வந்து வராம அந்த உணர்வு இல்லாம இருந்தேன்னா அந்த அமுத்துந்துல ஸ்பாட்லயே உயிர் போயிட்டு இருக்கும். அந்த அமுத்துந்து என் தொண்டை அப்படியே ரத்தங்கலமாயிடுச்சு. கீழே வந்து நின்னுட்டேன். திருப்பி எனக்கு உள்ள வரத்துக்கே எனக்கு மனசு இல்லை. பொழுது விடிய நான் அந்த கேட்டுக்குள்ளவே நான் எங்க வீட்டுக்கார் உட்கார்ந்துட்டு இருந்தோம். அப்புறம் உள்ளவே போல. நான் உடனே ஒரு டாக்ஸி பேசி என் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கின்னு நான் என்ன பண்ணிட்டேன், இன்னொரு அண்ணா ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொன்னேன் பாருங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு நைட்டு அவங்க கூட தங்கினேன். ஆனாலும் எனக்கு ரொம்ப அவமானமா ஆயிடுச்சு. அவங்கெல்லாம் எங்க அம்மா வீட்டுல ரட்சிக்கப்படாதவங்களாம் என்ன ஆச்சு ஞானஸ்தானமா அப்படி. நான் என்ன நினைச்சிட்டேன், ஞானஸ்தானம் பத்தி எனக்கு சீரா தெரியாது, இது எடுத்துட்டாக்கா நல்லாயிடும், நம்ம எல்லாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு உண்மையில எனக்குள்ள ஒரு இது இருந்தது. இதுதான் என் உபத்திரத்துல ஆரம்பம்னு எனக்கு தெரியல. அப்புறம் எவ்வளவு பாருங்க, ராவெல்லாம் வெளியே நின்னேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு லக்கேஜ்லாம் எடுத்துக்கின்னு வண்டியில எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் நான் எங்க அண்ணா வீட்டுல நைட் தங்கிட்டு அங்கிருந்து ட்ரெயின்ல போயிட்டு ட்ரெயின்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த அமுதந்து
நீ என்னன்னா நினச்சிக்கோமா, எனக்கு ஒரு வாரம் அந்த வலி போகல எனக்கு. அப்பதான் பாஸ்டர் சொன்னார், சங்கீதம் 91 படிங்க சிஸ்டர். அப்பதான் சங்கீதம் 91 படிக்க ஆரம்பிச்சேன். படிச்சு 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம் தான் சொல்லுவேன். இப்படியே இருந்துச்சு. அதான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணின்னு இருக்கிறேன். க்ளீன் பண்ணும்போது தான் அன்னைக்கு நைட்டு பைபிள் படிக்கும்போது தான் 3 மணிக்கு ஏஞ்சி பைபிள் படிக்கலான்னு எடுக்கும்போது வீடு ஃபுல் ஒரு சத்தம். அந்த ஜன்னல் வந்து பளிச்சுன்னு வெளிச்சம். ஏன் இப்படி வெளிச்சம் வருது? பயந்துட்டேன் நான். பயந்துட்டு ஏன் வெளிச்சம் வருது? அப்புறம் அந்த ஜன்னலுக்கு பாருங்க ஒரு அப்போ அந்நிய பாஷைலாம் எனக்கு தெரியாது. அந்நிய பாஷைலாம் தெரியாது. ஆனா இப்போதான் தெரியுது, அது அந்நிய பாஷையில ஒரு சத்தம் கேக்குது. அந்த கதவு கண்ணாடி மூடி இருக்குது. அந்த சத்தம் என் வீட்டுக்கு ஃபுல் அப்படியே ஒலிக்குது. மறுநாள் காத்தால ஆச்சு, எழுந்தோம். வீட்டில் வந்து பெயிண்ட் வேலைங்கள்லாம் நடந்துன்னு இருக்குது. அந்த பெயிண்ட் வேலைலாம் நடந்துன்னு இருக்குது. ஒரு மணி ஒரு 12:30 மணி இருக்கும். திடீர்னு மழை கழிச்சு அப்படியே பெட்டு இருந்தது கீழே. பெட்டு மேலே விழுந்துட்டேன். சரி நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா, அதனால இதெல்லாம் வர்றோம் அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டு, ஆனாலும் ஒரு கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஈவினிங் டைமில் போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரமாக டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் வந்து திருத்தணியில் டாக்டர் புவனேஸ்வரி அம்மா, ரகுராம் டாக்டருடைய ஒய்ஃபு. அவங்கக்கிட்ட போனேன் நான். அவங்கக்கிட்ட போயிட்டு இப்படிலாம் சொன்னேன் நான். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, கை கால்லாம் வலிக்குது, ஒரே மழக்கமாக இருக்குது, ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போடுங்கம்மா அப்படின்னு அவங்கக்கிட்ட நான் போயிட்டு சொன்னேன். அந்த அம்மா சொன்னாங்க, எதுக்கும் திடீர்னு அம்மா யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் என்னத்துக்குமா, எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடுங்க போதும், நான் சரியாயிடுவேன் அப்படின்னும்போது, அப்போ அந்த அம்மா என்கிட்ட சிலதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன ஷோ, உன்னுடைய புகார் தான் திருத்தணியே கலரிங்குது, நீ எப்படி இருந்த, எப்படியெல்லாம் ஒரு நல்லா மஞ்சள் பூசிக்கின்னு விக்கிர கோயிலுக்கு சுற்றிக்கின்னு எப்படி உன்னை பற்றி தான் திருத்தணியில் எங்கே பாரு ரொம்ப வேதனையாக பேசுகிறாங்கோ, நீயே இந்த முடிவுக்கு வந்த, நல்லா தானே, என்ன காசு இல்லையா, பணம் இல்லையா, எதுவும் இல்லையா, என்ன இல்லைன்னு சொல்லிட்டு நீ இப்படி மாறிட்ட, உங்களுக்கே தெரியல டாக்டர், எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது, உடம்பு இப்படியாச்சு. அம்மா வாஸ்தவந்தான், சரி விடு, உன் மனசுக்கு நீ ஏற்றுக்குன அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் இல்லை, நம்ம யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் முதல்ல அப்படின்னாங்கோ. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, சரின்னு அப்போ கூட எனக்கு ஏதோ தோணலை. அந்த அம்மா யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்டு காட்டும்போது நம்ம சிரிச்சுக்குன்னே என்கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அது தோல் மேலே தட்டிட்டு, கங்க்ராச்சுலேஷன் ஷோ, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற, சும்மாலாம் சொல்லாதீங்க டாக்டர், நீ கிண்டல் பண்ணாதீங்க, பார்த்தீங்களா உலகமே என்னை பேசுது, அவங்களே மேலே நீங்கள் எவ்வளோ ஒரு இதுவாக என்னை சொல்கிறீங்களே, இல்லை ஷோ, உண்மையாக சொல்கிறேன், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற, 3 மாதம் இருக்குது. அப்போ 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு குழந்தை நின்றுச்சாமா? ஆமாம்மா, 20 வருஷம் கழிச்சு தான் எனக்கு குழந்தை நின்றுது. இப்போ சொன்னாங்க, கர்ப்பப்பையெல்லாம் சுதுங்கி போயிருக்குது, அவங்களுக்கு குழந்தையே நிற்காது, சான்ஸே இல்லை, இந்த மாதிரி ரிப்போர்ட் நிறைய நான் கையில் வச்சுட்டு இருந்தேன் நான். அவ்வளோ பெரிய மகன்கிட்ட நான் இந்த மாதிரி மாசமாக்குறப்பா, என் வயிற்றுல குழந்தை வளருதுன்னு எந்த தாயோ டக்குன்னு சொல்ல முடியாது. 3 மாசம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி நான் சொல்லிட்டேன், அபார்ஷனை பண்ணிடலாம். எனக்கு தெரியும் இது பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்கள பத்தி எனக்கு தெரிஞ்ச தொட்டு இது ஒரு பெரிய பாதிப்பு எனக்கு வரும். அந்த தெருவில் போற எல்லாருமே சி பொம்பளையாயிவோ, தலைக்கு மேல ஒரு புள்ள வச்சுங்கிறா, ஒரு ஒரு வகத்தொகை இல்லாம, ஒரு ஜாதி ஜன பார்க்காம, ஒரு பரியசாமிகிட்ட போந்த இல்லாம, இவ்வளோ ஒரு அசிங்கத்தை பண்ணிக்கினால இவளை நம்ம என்ன நினைச்சு காதுபட பேசுறாங்க.